எந்த இடத்துலயாவது இந்த மக்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? வேலை வாய்ப்பு கிடைக்கல, வருவாய் இல்ல, வறுமை ஒழியல, 82 கோடி பேருக்கு இன்னும் ரேஷன் அட்டை, இலவச உணவுப் பொருட்கள், இவ்வளவும் சேர்ந்துதான் மோடிய துரத்தி இருக்குது மதவாதத்தை நோக்கி. ஒருவேளை இப்பெல்லாம் நீ சொல்ற இவ்வளவு காலமா நீ வந்துட்டு EVM தான் சொல்லிட்டு இருந்த, மீண்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? மோடியினுடைய பரப்புரை எடுபட்டு விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த நாட்டுல ஒரு முஸ்லீமோ கிறிஸ்தவனோ வாழ முடியாது, எல்லாரும் தூக்கி கடல்ல போட்டுருவான். அப்படிதான் சொன்னாரு அமித்ஷா. அதுதான் நடக்கும். மீண்டும் மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய கலவரத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதான் அவர் சொல்றாரு. அதுக்கு நீங்க அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹேட். தமிழ்நாட்டுக்கு வந்த போது பல்லடத்துல பேசினாரு, கோயம்புத்தூர்ல பேசினாரு, சேலத்துல பேசினாரு, தூத்துக்குடியில பேசினாரு, நெல்லையில பேசினாரு, சேலத்துல பேசினாரு, நந்தனத்துல பேசினாரு. எங்கேயாவது இந்த விடயத்தை ஏழைகளுக்காக செஞ்சிருக்கிறேனே, 2.8 கோடி பேருக்கு இலவசமா நான் வந்துட்டு இந்த கேஸ் அடுப்பை கொடுத்தனே, எதையுமே பேசல. ஏன் பேசல? ஏன்னா இது எதையுமே அவங்க உள்ளபடி செய்யல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அது. செஞ்சிருந்தாருன்னா அவர் பேசியிருப்பாரு. அப்படி இந்த முஸ்லீம் இந்த ஹேட் ஸ்பீச்சுக்கு நீ வர வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா கவனிங்க. இவர் சொன்னதெல்லாம் நடந்திருந்தது அப்படின்னா எங்க மோடி 400 சீட்டுங்க. நான் சொல்றேன் முடியும். கேஸ் அடுப்பு கொடுத்துட்டு கேஸ் என்ன விலைக்கு கொடுத்தேன் வாங்கி பயன்படுத்தி இருப்பாங்களா? எல்லாருக்கும் தண்ணி போச்சு இல்ல? அப்ப ஜல்ஜீவன் மிஷனை பத்தி பேச வேண்டியதானே? விவசாயிகள் கிட்ட பயிர் காப்பீட்டு திட்டத்தால நீங்க அடைஞ்ச பலன் என்ன பேச வேண்டியதானே? ஆயுஷ்மான் பாரத் எவ்வளவு பேர் நீங்க பயன்படுறீங்க கை தூக்குங்க பேச வேண்டியதானே? உங்களுடைய பாஜகவை சேர்ந்த ஒரு மூத்த பேராசிரியர் ஒருத்தர் ஒரு விவாதத்துல கலந்துட்டு என்கிட்ட சொல்றாரு, நாங்க தமிழ்நாட்டுல 4.5 கோடி பேருக்கு வந்துட்டு முத்ரா லோன் கொடுத்துருக்கோம். 4.5 கோடி பேருக்கு முத்ரா லோன் வாங்குறவங்க வந்துட்டு 12 வயசுக்கு மேற்பட்டவன் தானே. அதுல 4.5 கோடி பேருக்கு 4.25 கோடி பேருக்கு அப்படி சொல்றேன். 4.25 கோடி பேருக்கு நான் கொடுத்துட்டோம். 4.25 கோடி பேருக்கு நீ முத்ரா லோன் கொடுத்துருந்தேன்னா நீ பரப்புரையே பண்ண வேணாம், படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம். அது 50,000 தான் அப்படின்னு இருந்ததுன்னா அது கூட 4.25 கோடி பேர்ன்றது இங்க மொத்தமே 6.25 கோடி ஓட்டரு. 4.25 கோடி பேர்ல பாதிக்கு பாதி விழுந்துச்சுன்னா 2 கோடி ஓட்டு பாஜகவுக்கு. அப்புறம் கூட்டணியும் வேணாம், கத்திரிக்காயும் வேணாம். தனிப்பட்ட முறையிலேயே வந்துட்டு அண்ணாமலை 5 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கலாம். அப்ப நடந்தது என்ன? எல்லாம் போய் புனை சுருட்டு புள்ளி வர மோசம். நீங்க உங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, அவரு இந்தியா கூட்டணின்னு சொல்ல, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்களுடைய சொத்து எவ்வளவு இருக்குது, பணம் எவ்வளவு இருக்குது, தங்க நகை எவ்வளவு இருக்குது, வெள்ளி நகை எவ்வளவு இருக்குதுன்னு கணக்கு எடுப்பாங்க. எடுத்துட்டு அதை அப்படியே புடுங்கி நிறைய புள்ள பெத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு முஸ்லீம்களை பற்றி அவர் சொல்லி ரொம்ப அவதூறாகவும் வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலும் பேசினார். ஆனா தேர்தல் ஆணையம் இன்னைக்கு 3 நாள் ஆச்சு, எந்த நடவடிக்கையும் இல்லை. இது நீதிமன்றங்களும் சுவ மூட்டோன்னு சொல்லுவாங்க, தன்னிச்சையாக தாமாக முன்வந்து வழக்காக எடுப்பது. அவர்களும் செய்யவில்லை. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகாரே கொடுத்துட்டாங்க, எந்த கருத்தையும் சொல்லல. அப்ப இந்த நாட்டுல என்னதான் நடக்குது? எதை வேணாலும் நீ செய்ய, முடிஞ்சு ஜெயிச்சுட்டு வா, அப்புறம் நீ சொல்றதுதான் சட்டம், உன்னுடைய பார்வைக்கு அசையறதுதான் எங்களுடைய வேலை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லாமல் சொல்லி இருக்கிறது. இப்படிப்பட்ட நடவடிக்கையின்மை மூலம் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே. ரொச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதிகளை அறிவித்த உடனேயே நடைமுறைக்கு வருவதுதான் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். ஒவ்வொரு கட்சியும் தலைவர்களும் தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொழுது, பரப்புரையில் ஈடுபடும் பொழுது எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை சொல்லுவதுதான் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். என்னிடம் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் தி கைடன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் என்கின்ற அந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய, தேர்தல் ஆணைய இணையதளத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை நான் எடுத்து வைத்திருக்கின்றேன். அதில் முதலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜெனரல் கான்ட்ராக்ட், பொதுவான கான்ட்ராக்ட், பொதுவான நடைமுறை என்னவாக இருக்கும்? நடத்தை விதிமுறைகள் தான் அது. முதலில் அவர்கள் சொல்வது, நோ பார்ட்டி ஆர் கேண்டிடேட் shall include in any activity which may aggravate existing differences or create mutual hatred or cause tension between different caste and communities, religious or linguistic. மதமோ மொழியோ இனமோ எதுவாக இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளை முரணாக்கி அதை பகைமையாக்க கூடாது, அப்படிப்பட்ட செயலில் ஈடுபடக்கூடாது என்று கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் சொல்லியிருப்பதுதான் முதல் விதியே. தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் முதல் விதியே இதுதான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவர் ராஜஸ்தானில் பேசிய பேச்சு ஜெய்ப்பூரில் பன்சாராவிலும், நீங்க உங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, அவர் இந்தியா கூட்டணின்னு சொல்ல, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்களுடைய சொத்து எவ்வளவு இருக்குது, பணம் எவ்வளவு இருக்குது, தங்க நகை எவ்வளவு இருக்குது, வெள்ளி நகை எவ்வளவு இருக்குதுன்னு கணக்கு எடுப்பாங்க.
எடுத்துட்டு அதை அப்படியே பிடுங்கி நிறைய புள்ள பெற்றுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு முஸ்லீம்களை பற்றி அவர் சொல்லி ரொம்ப அவதூறாகவும் வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலும் பேசினார். ஆனா தேர்தல் ஆணையம் இன்னைக்கு 3 நாள் ஆச்சு, எந்த நடவடிக்கையும் இல்லை. இது நீதிமன்றங்களும் சுவ மூட்டோன்னு சொல்லுவாங்க, தன்னிச்சையாக தாமாக முன்வந்து வழக்காக எடுப்பது அவர்களும் செய்யவில்லை. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகாரே கொடுத்துட்டாங்க, எந்த கருத்தையும் சொல்லல. அப்ப இந்த நாட்டில் என்னதான் நடக்குது? எதை வேணாலும் நீ செய்ய, முடிஞ்சு ஜெயிச்சுட்டு வா, அப்புறம் நீ சொல்றதுதான் சட்டம், உன்னுடைய பார்வைக்கு அசையறது தான் எங்களுடைய வேலை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லாமல் சொல்லி இருக்கிறது. இப்படிப்பட்ட நடவடிக்கையின்மை மூலம் ரொம்ப முக்கியம். நீதிமன்றங்கள் அது என்ன ஆச்சரியமா இருக்குது, இவ்வளவு பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக பேசுகிறார். அதுக்கப்புறம் நேற்று உடனே பல்ட்டி அடிக்கிறாரு. இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆன உடனே அவர் என்ன செய்யறாரு, மோடி ஹஜ் யாத்திரைக்கு நிறைய பேர் போங்க, நாங்க நிறைய உதவி செய்வேன். அதான் அவங்க தான் நிறைய புள்ள பெற்றுக்கிறாங்களா, அப்புறம் அவங்களுக்கு உதவி செய்ய போற பல்ட்டி. ஏன் அப்படின்னம்னா இது மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடையே ஒரு எதிர்ப்புணர்வையும் கசப்புணர்வையும் ஏற்படுத்தி விட்டது, ரெசன்மெண்ட். எனவே அவர் என்ன சொல்றாரு, மாத்தி பேசுறாரு. மோடி அவர்களே, நேத்து உங்களுக்கு வந்த அறிவு முந்தா நாளையே காண போச்சு தான் நம்மளுடைய கேள்வி. எது உங்களை இந்த மாதிரி தடுமாற செய்தது? உங்களுடைய கொள்கை, RSS கோட்பாடு, போடலங்க எல்லாமே தெரியும் நமக்கு, அதுல விடுங்க. இருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய பிரதமரா நீங்க கோட் பண்ணி பேசுற மன்மோகன் சிங் என்ன பேசுறாருன்றது நீங்க எல்லா விதமான நாளிதழ்களும் எல்லாத்தையும் வெளில வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. எதையோ நினைச்சீங்க, ஏதாவது பேசுறீங்க, எது உங்களை தூண்டியது? இதைத்தான் நான் ஒரு 2 நாளா நான் வந்துட்டு எது எது எதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு கிடைத்த தகவலின்படி ஒன்னே ஒண்ணுதான். கடந்த 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமை நடந்த முதற்கட்ட தேர்தலில், 21 மாநிலங்களில் நடந்த முதற்கட்ட தேர்தலில் 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்தவுடன் வந்து சேர்ந்த, மோடிக்கு போய் சேர்ந்த செய்தி என்னன்னா, டோட்டல் டிஃபீட். ஒட்டு மொத்தமா பாஜகவை வழித்து போட்டு விட்டார்கள் மக்கள். இந்த இதுதான் வந்திருக்குது. அது மத்தியானமே உறுதியாயிடுச்சான். அதுக்கப்புறம் தான் இங்க தேர்தல் ஆணையம் பல்ட்டி கூட்டி சொல்றது, குறைச்சி சொல்றது எல்லாமே. அன்றைக்கு ஒரு அதிர்ச்சி, ஒரு அதிர்வு அலைகள் பரவி இருக்குது பிஜேபி ஃபுல்லா. என்னன்னா முடிஞ்சு போச்சு கதை, நம்மள EVM கூட காப்பாத்தாது, அந்த அளவுக்கு மக்கள் அழுத்தமா குத்திட்டாங்க அப்படின்ற செய்தி தான் அவரை எட்டியது. அவர் எதையுமே பேச விடாதவங்க அவர் தடுத்து விட்டது. சோ உடனே மதவாதத்துக்கு போறாரு. நல்லா கவனிங்க, இதே மோடி தான் 2014 ஒரு கேண்டிடேட்டா இருந்து பரப்புரை செய்யும் போது 478 கூட்டங்களில் பேசினார் மோடி. அவரே சொன்னவர். இது ஃபிளைட்ல பறந்தேன், ஹெலிகாப்டர்ல போனேன், கார்ல போனேன், பஸ்ல எப்படி எப்படியோ பண்ணேன், 478 கூட்டங்கள்ல பேசினேன், அவனுடைய வெற்றி தான் இதுன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே பெரும்பான்மை 283 இடம், 282 இடம். அப்போ அவர் சொல்றாரு, அப்போ சொன்னது என்னன்னா, வளர்ச்சி, வெளிநாட்டு வங்கிகளில் ரகசிய கணக்குகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கொண்டு வருவேன், உங்கள் ஒருவருடைய கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாயை போடுவேன், ஒரு வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன், டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பை உயர்த்துவேன், இப்படி எண்ணற்ற விடயங்கள் எல்லாம் சொன்னார். வளர்ச்சி. கடந்த ஆண்டு பேசும்போதும் கூட மறுபடியும் வளர்ச்சியை தான் பேசினார். ஆனா முதல் முறையா இந்த 10 ஆண்டு காலத்துல நான் என்ன செய்தேன், அவருடைய பலன். இப்ப மோடி வந்துட்டு பரப்புரை பண்ண வராரு. இங்க ஒரு உதாரணம் சொன்ன, ஸ்டாலின் இங்க வந்துட்டு என்ன பரப்புரை பண்ணார், தமிழ்நாடு முதலமைச்சர், பெண்களே உங்களுக்கு எல்லாம் உரிமை பணம் 1000 ரூபாய் கொடுத்துருக்கிற மாசம் பெற்றிருக்கீங்க, உங்களுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனா காலை உணவு, உங்க வீட்டு பெண்ணுங்க படிச்சுட்டு காலேஜுக்கு போனா அவங்களுக்கு மாசத்துக்கு 1000 ரூபாய், இப்ப ஆண்களுக்கும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் அந்த 1000 ரூபாய், அப்புறம் நீங்க எங்க போனாலும் இலவச பயணம், அப்புறம் வீட்டுக்கு வீடு மருத்துவம். இந்த 5 விஷயத்தை தான் திருப்பி திருப்பி அவர் சொன்னாரு. சொல்லிட்டு உங்க அண்ணன் கொடுத்த சீதனம், இதைத்தான் சொன்னாரே தவிர வேற எதுவுமே இல்லை. இப்ப இந்த மாதிரி சொல்றதுக்கு மோடிக்கு எதுவுமே இல்லையா? மோடியினுடைய விளம்பரம் வந்துச்சு, மோடி அப்படி நிக்கிறாரு, அவர் விவேகானந்தர் ஸ்டைலு அப்படி நிக்கிறாரு, சுத்திலும் பாத்தீங்கன்னா
பல கோடி வீடுகளை கட்டி கொடுத்திருக்கோம் ஏழை எளிய மக்களுக்கு. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா மூலம் விவசாயிகளை காப்பாற்றி இருக்கிறோம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா காப்பீட்டு திட்டம், பயிர் காப்பீட்டு திட்டம். அடுத்தபடி அப்படியே குறைஞ்சி வந்தீங்கன்னா ஜல்ஜீவன் மிஷன், பல கோடி வீடுகளுக்கு தண்ணீர் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டோம். அடுத்தபடியாக எலக்ட்ரிசிட்டி 92% கிராமங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கொண்டு போய் சேர்த்தாச்சு. அப்புறம் ஸ்வச் பாரத் திட்டம், பல கோடி டாய்லெட்டுகளை கட்டி விட்டாச்சு. இப்படி கோடி 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 கோடின்னு ஃபுல்லா அவருக்கு மாலை போட்ட மாதிரி ரவுண்டா போட்டு, இதுல எதையாவது மோடி எங்கேயாவது பேசினாரா? கவனிச்சிங்களா மக்களே? தமிழ்நாட்டுக்கு வந்த போது பல இடத்துல பேசினாரு, கோயம்புத்தூர்ல பேசினாரு, சேலத்துல பேசினாரு, தூத்துக்குடியில பேசினாரு, நெல்லையில பேசினாரு, சேலத்துல பேசினாரு, நந்தனத்துல பேசினாரு. எங்கேயாவது நான் இந்த விடயத்தை ஏழைகளுக்காக செஞ்சிருக்கிறேனே, 2.8 கோடி பேருக்கு இலவசமா நான் வந்துட்டு இந்த கேஸ் அடுப்பை கொடுத்தனே, எதையுமே பேசல. ஏன் பேசல? ஏன்னா இது எதையுமே அவங்க உள்ளபடி செய்யல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அது. செஞ்சிருந்தாருன்னா அவர் பேசியிருப்பாரு. அப்படி இந்த முஸ்லீம் இந்த ஹேட் ஸ்பீச்சுக்கு நீ வர வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா கவனிங்க. இவர் சொன்னதெல்லாம் நடந்திருந்தது அப்படின்னோம்னா, எங்க மோடி 400 சீட்டுங்க. நான் சொல்றேன் முடியும். கேஸ் அடுப்பு கொடுத்துட்ட, கேஸ் என்ன விலைக்கு கொடுத்தேன், வாங்கி பயன்படுத்திருப்பாங்களா? எல்லாருக்கும் தண்ணி போச்சு இல்ல? அப்ப ஜல்ஜீவன் மிஷனை பத்தி பேச வேண்டியதானே? விவசாயிகள் கிட்ட பயிர் காப்பீட்டு திட்டத்தான நீங்க அடைஞ்ச பலன் என்ன பேச வேண்டியதானே? ஆயுஷ்மான் பாரத் எவ்வளவு பேர் நீங்க பயன்படுறீங்க, கை தூக்குங்க, பேச வேண்டியதானே? உங்களுடைய பாஜகவை சேர்ந்த ஒரு மூத்த பேராசிரியர் ஒருத்தர் ஒரு விவாதத்துல கலந்துக்கிட்டு என்கிட்ட சொல்றாரு, நாங்க தமிழ்நாட்டுல 4.5 கோடி பேருக்கு வந்துட்டு முத்ரா லோன் கொடுத்துருக்குறோம். 4.5 கோடி பேருக்கு முத்ரா லோன் வாங்குறவன் வந்துட்டு 12 வயசுக்கு மேற்பட்டவன் தானே. அதுல 4.5 கோடி பேருக்கு, 4.25 கோடி பேருக்கு அப்படி சொல்றோம், 4.25 கோடி பேருக்கு நாங்க கொடுத்துட்டோம். 4.25 கோடி பேருக்கு நீ முத்ரா லோன் கொடுத்துருதுன்னா நீ பரப்புரையே பண்ண வேணாம், படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம். அது 50,000 தான் அப்படின்னு இருந்ததுனால கூட 4.25 கோடி பேர்ன்றது இங்க மொத்தமே 6.25 கோடி ஓட்டரு. 4.25 கோடி பேர்ல பாதிக்கு பாதி விழுந்துச்சுன்னா 2 கோடி ஓட்டு பாஜகவுக்கு. அப்புறம் கூட்டணியும் வேணாம், கத்திரிக்காயும் வேணாம். தனிப்பட்ட முறையிலேயே வந்துட்டு அண்ணாமலை 5 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கலாம். அப்ப நடந்தது என்ன? எல்லாம் போய் புனை சுருட்டு புள்ளி வர மோசடி, இதுதான் அதுல வெடியாகி போச்சு. எனவே பேசுவதற்கு ஏதுமில்லை, மதவாதத்தை கிளறுகிறார். அப்ப யார் தான் பயனடைஞ்சவங்க? கார்பரேட்ஸ். மெயினா சுரங்கமா கார்பரேட்டுக்கு, ரோடா கார்பரேட்டுக்கு, போர்ட்டா அதானிக்கு, ஏர்போர்ட்டா அதானிக்கு, விமானங்களா டாடாவுக்கு, கடன் தள்ளுபடியா 25 லட்சம் சாப்பிடு, வரி சலுகையா கார்பரேட்டுகளுக்கு. எல்லாமே நீங்க இவங்களுக்காக செஞ்சீங்க. மேல் சாதியினருக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீடு, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட்ஸ், இங்க சாலை போடுறவனுக்கெல்லாம் அடி சாப்பிட்ற மச்சான் நம்மளுதான் அப்படின்ற மாதிரி அள்ளி விட்டுருக்கீங்க. எந்த இடத்துலயாவது இந்த மக்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? வேலை வாய்ப்பு கிடைக்கல, வருவாய் இல்ல, வறுமை ஒழியல, 82 கோடி பேருக்கு இன்னும் ரேஷன் அட்டை, இலவச உணவுப் பொருட்கள், இவ்வளவும் சேர்ந்துதான் மோடிய துரத்தி இருக்குது மதவாதத்தை நோக்கி. சோ வளர்ச்சியை பத்தி பேச முடியாது, என்ன செஞ்சான்னு பேச முடியாது, ஏழை எளிய மக்களை பத்தி பேச முடியாது, பொருளாதார வளர்ச்சியை பத்தி பேச முடியாது, வருவாயை பத்தி பேச முடியாது. அப்ப எதை பத்தி பேசுவ? மதத்தை பத்தி பேசுறாரு. ஆக மோடி பாஜக தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அந்த அதிர்ச்சியில் தான் மதவாதத்தில் வந்து விடுத்து விட்டார்கள். மக்களை இந்த விடயத்தை பரவலாக கொண்டு செல்ல வேண்டும். ஒருவேளை இப்படிலாம் நீ சொல்ற, இவ்வளவு காலமா நீ வந்துட்டு EVM தான் சொல்லிட்டு இருந்த, மீண்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? மோடியினுடைய பரப்புரை எடுபட்டு விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னோம்னா இந்த நாட்டில் ஒரு முஸ்லீமோ கிறிஸ்தவனோ வாழ முடியாது, எல்லாரும் தூக்கி கடல்ல போட்டுருவான். அப்படிதானே சொன்னாரு அமித்ஷா. அதுதான் நடக்கும். மீண்டும் மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதான் அவர் சொல்றாரு. அதுக்கு நீங்க அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹேட் இட். இதான் மக்களே இந்த நாட்டுக்கான அச்சுறுத்தல். எனவே பரவலாக இந்த வீடியோவை கொண்டு செல்லுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.